திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தங்கமேடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த 25 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி லெமன் மார்க்கெட்டில் பேருந்து நிறுத்தம் அமைத்து தர மார்க்கெட் வியாபாரிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் புளியங்குடி லெமன் மார்க்கெட்டிற்கு வந்து செல்லும் நிலையில் மார்க்கெட்டிற்கு பேருந்து நிறுத்தம் இல்லாததால் வியாபாரிகள், விவசாயிகள் மிகுந்த அவதியடைந்துள்ளனர். எனவே லெமன் மார்க்கெட்டில் பேருந்து நிறுத்தம் அமைத்து பேருந்துகள் நின்று செல்ல திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஜவுளி குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் திணறிய தீயணைப்புத் துறையினரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜவுளி குடோனில் மின்கசிவு காரணமாக திடீரென்று தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்க விரைந்த தீயணைப்புத் துறையினர் வாகனத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் தீயை அணைக்க முடியாமல் திணறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மக்களின் முக்கிய நீர் ஆதாரமான 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெல்லூர்பேட்டை ஏரி தற்போது இறைச்சி கழிவுகளால் மாசடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர் மழையால் நிரம்பியுள்ள இந்த ஏரியில் சில இறைச்சி கடை உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குடியாத்தம் பெங்களூரு சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். எனவே பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மஞ்சுவிளை பகுதியில் சட்டவிரோத மின்வேலி அமைத்து கடமான் வேட்டையாடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முருகன், ஜெனிஃபர் ஆகிய இருவர் சிக்கிய நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 6 பேரை தேடி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் வனத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கு மற்றும் கண்காணிப்பு குறைபாட்டால் ஆங்காங்கே வனவிலங்குகள் கொல்லப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இனியாவது அதிகாரிகள் விழித்துக் கொண்டு வன உயிரினங்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்தத்தில் திமுகவினர் வைத்துள்ள விளம்பர பேனர்களால் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்து பல நாட்களாகியும் பேனர்களை அகற்றாமல் மீண்டும் அதே இடத்தில் புதிய பேனர்களை வைத்து ஆளுங்கட்சியினர் அராஜகம் செய்து வருகின்றனர். இதனால் வணிக வளாகங்கள் மறைக்கப்பட்டு வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.